ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த டவுட் நிறைய பேருக்கு வருது. அது என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆடி மாதம் பிறந்துருச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஆடி பிறந்து ஒரு 2-3 நாள் ஆகுது. ஆனால் ஆடி மாதம் பிறந்ததுலேருந்தே நிறைய சகோதரிகள் ரிப்பீட்டடாக என்ன கேட்டுட்ருக்காங்க அப்படின்னா, அக்கா ஆடி மாதம் வந்துருச்சே, நாங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், இப்போ நாங்கள் இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா, நாங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணலாமா, எங்கள் வீட்டில் இதெல்லாம் சொல்கிறதுக்கு பெரியவங்க யாரும் இல்லை, இதை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. எவ்ரி இயர் இது மாதிரி நம்ம ஒரு வீடியோ போடுறது தான். ஸோ இன்றைக்கும் நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஆடி மாதம் குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்க அப்படியே அதை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை இந்த மந்த் ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லதா அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 பிரிவாக இதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூலி மேரிட் கப்புள். அப்புறமா பார்த்திங்கன்னா, எங்களுக்கு நியூலி மேரிட் இல்லை, ஒரு 3-4 வருஷமாகவே நாங்கள் குழந்தைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம், இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி இருக்கிறவங்க, இப்படி 3 விதமாக நம்ம இதில் பார்த்தே ஆகணும். இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன கேட்டகரி நியூலி மேரிட் கேட்டகரியை நம்ம இந்த ஆடி மாதத்துக்குள்ளே கொண்டு வரவே வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது நியூலி மேரிட் கப்பலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ஆடி மாதம் குழந்தைக்கு முயற்சி பண்ண முடியாது. கூடாதுங்கிறத விட முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வீட்டிலே பெரியவங்களோட ஒரு நம்பிக்கை, அதை நம்ம உடைக்க முடியாது, அதை நம்ம டிஸ்கரேஜ் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு இயர் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரியான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆடி மாதம் சேர்ந்துருந்தீங்கன்னா குழந்தை உண்டாயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தை சித்திரையில் பிறக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க அதை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு சடங்காகவே நம்ம இந்தியாவில் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம இந்த வீடியோவில் கொண்டு வரவே முடியாது. அவங்க அதை கம்பல்சரி பண்ணி தான் ஆவாங்க. அந்த நம்பிக்கையில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இது பெருசாக பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லாத ஒரு விஷயம்தான். அதாவது நான் சொன்ன மாதிரி ஆடியில் குழந்தை உண்டாயிடுச்சு அப்படின்னா சித்திரையில் பிறக்கும் அப்படிங்கிறப்போ அப்போ ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த காலத்துலலாம் சித்திரையில் வெயில் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போயும் ரொம்ப டபுள் மடங்கு ஆகிட்டே தான் போகுது. பட் இருந்தாலும் அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு பெரியவங்க நம்மக்கிட்ட சொன்னது அந்த மாதிரி ஸோ இருக்கும். அதனால அப்படி சொல்கிறத விட சும்மா ஆடியில் பிறந்தால் ஆடியில் குழந்தை உண்டாயிருச்சு அப்படின்னா சித்திரையில் குழந்தை பிறக்கும், சித்திரையில் குழந்தை பிறந்தால் நல்லதில்லை அப்படிங்கிறதுக்காக சொன்னது தானே தவிர, மற்றபடி வேறு ரொம்ப பயந்து போகிற அளவுக்கோ ரொம்ப கவலைப்படுற அளவுக்கோ ஏதாவது ஒரு கெட்டது நடந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கோலாம் எதுவுமே கிடையாது. எவ்வளவோ குழந்தைங்க சித்திரையில் பிறக்கிறாங்க, ஆடி மாதத்துலேயே பிறக்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பயப்பட வேண்டாம். மற்றபடி இது அவங்களோட நம்பிக்கை அப்படிங்கிறதுனால நம்ம அவங்கள நம்ம விட்டுறணும். அடுத்து 2வது கேட்டகரி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கொஞ்சம் வருஷமாக, அதாவது ஒரு 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு, 2-3 வருஷமாக, 4-5 வருஷமாக, 10 வருஷமாக நாங்கள் குழந்தைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு இன்னும் குழந்தை உண்டாகலை, பட் அதுக்கிடையில் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி ஆடி மாதம் வேறு வருது, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த ஆடி மாதம் நாங்கள் அப்போ குழந்தைக்கு முயற்சி பண்ணக்கூடாதா, எங்களுக்கும் அதே மாதிரியான ரூல்ஸ் தானா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது உங்களோட மனநிலை உடல்நிலை 2ஐயும் பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். பட் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது அவங்கவுங்க மனநிலை பொறுத்து. இப்போ கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, அக்கா நான் ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மந்த் நான் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணாமல் அப்படியே இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ கீழே ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐயோ ஆடி மாதமோ என்ன மாதமோ எனக்கு குழந்தை கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா,
அவங்களோட மனநிலை. உங்களுக்கு வந்து இப்போ அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் 5-6 வருஷமாக ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படிங்கிறப்போ ஆடி மாதம் குழந்தை உண்டாயிடுச்சு அப்படின்னா வேணான்னு சொல்லிடுவோமா? சொல்ல மாட்டோம்ல. அப்போ நமக்கு இவ்வளோ வருஷம் கிடைக்காத ஒரு விஷயம் அது எப்போ கிடைச்சா என்ன, நமக்கு அது ஸ்பெஷல் தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது, அந்த மனநிலையில் பார்க்கும்போது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க அதை வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நமக்கு ப்ரெக்னென்சி பிளானிங் அப்படின்னு வரும்போது ஒரு பீரியட் சைக்கிளுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது இஷ்டம் இல்லை அப்படின்னாலும் அதுவும் உங்களோட இஷ்டம் தான். அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க, இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்போ என்னென்னா, அவங்க வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, நேச்சுரலாக ட்ரை பண்ணி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அப்படிங்கிறப்போ டாக்டர் வந்து என்ன சொல்லுவாங்க, டாக்டர் இந்த ஆடி மாதம் சித்திரை மாதம்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஓகே நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் வந்து பீரியட் ஆகி செகண்ட் டேயில் வந்து நீங்கள் வாங்க, நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம், நம்ம என்னென்ன ஐவிஎஃப்ஓ இல்லை ஐயுஐயோ இல்லை வந்து ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடியோ ஏதோ ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன நினைப்பாங்க, ஆனால் ஆடி மாதம் வந்துருச்சே, நம்ம எப்படி போய் இந்த மந்த் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வீட்லேயும் யோசிப்பாங்க, அந்த கப்பலும் யோசிப்பாங்க. பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சியில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும், எக்லாம் பிக்கப் பண்ணிட்டாங்க, நான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகலான்னு இருக்கேன், ஆனால் ஆடி மாதம் வந்ததுனால யோசிக்கிறேன், இல்லைனா ஐயுஐ பண்ணலான்னு ரெடி ஆகிட்டோம் ஆனால் ஆடி மாதம் வந்ததுனால யோசிக்கிறேன், இப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான், இவ்வளோ வருஷமாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க, இப்போ அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறப்போ ஆடி மாதம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா ஒருவேளை அந்த மந்த் உங்களுக்கு வந்து இந்த கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்கலாம், உங்களோட வந்து க்ரோத்து நல்லா குவாலிட்டியாக இருக்கலாம். ஸோ இதனால அந்த மந்த் உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம். பட் இந்த காரணத்துக்காக நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து ட்ரை பண்ணும்போது உங்களோட உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு பெருசாக நினச்சி இதுக்காக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை இழக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஆனால் திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு என்ன ஓகேவோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். ஆனால் என்னோடய ஒப்பீனியன் என்னவோ அதையும் நான் சொல்லிட்டேன். இப்போ இதை இன்னொரு வழியில் நம்ம பாசிட்டிவாகவும் இந்த ஆடி மாதத்தை நம்ம பயன்படுத்திக்க முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணி ரொம்ப அப்படி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, நேச்சுரலாக ட்ரை பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, இல்லை நிறைய பேர் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து 2-3 முறை பண்ணி ஃபெயிலியர் ஆகிருப்பீங்க, இல்லை ஐயுஐ 2-3 முறை பண்ணி ஃபெயிலியர் ஆகிருப்பீங்க, ஐவிஎஃப்ஏ ஃபெயிலியர் ஆகிருக்கும், ரொம்ப இன்ஜெக்ஷன்ஸ் ஹார்மோன் டேப்லெட்ஸ் அது இதுன்னு எடுத்து உடல்நிலையும் மோசமாக இருக்கும், மனநிலையும் மோசமாக இருக்கும். அப்படிங்கிறப்போ அப்போ எனக்கு ஒரு பிரேக் தேவைப்பா, என் மைண்டுக்கு ஒரு பிரேக் தேவை, என் உடலுக்கு ஒரு பிரேக் தேவை, எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக நான் ஃபீல் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த ஆடி மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ டபுள் பர்பஸ். ஒன்று, உங்களுக்கு ஆடி மாதம் குழந்தை உண்டாகிறதுல இஷ்டமும் இல்லை, இன்னொன்று இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து ஒரு பிரேக்கும் தேவைப்படுது, என்னால் கண்டினியூஸாக போய் ட்ரீட்மெண்ட்டு டேப்லெட்டு ப்ரெக்னென்சின்னு என்னால் இருக்க முடியல அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் தாராளமாக இதை ஒரு பிரேக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு 1 மந்தில் நீங்கள் அந்த ப்ரெக்னென்சி பற்றியே நீங்கள் வந்து திங்க் பண்ணாமல் மைண்டை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, நல்ல மெடிடேஷன் பண்ணிவிட்டு, நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக எடுத்துக்கக்கூடிய டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ், அப்புறமா வேறு ஏதாவது இதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருந்து நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு உடம்பையும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மைண்டையும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணாவே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் இதை வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடோட நீங்கள் வந்து இந்த மந்த்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ எல்லாமே உங்களோட மனநிலையை பொறுத்து, உடல்நிலையை பொறுத்து தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் முடிவு பண்ணி இந்த மந்த்தை வந்து எப்படி இருக்கணுன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.